பல வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்கடியில புதைஞ்சு போன பொருட்கள் மறுபடியும் எதிர்பாராத விதமா ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் போது அது எவ்வளவு பழசா இருந்தாலும் சில விஷயங்கள் விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்களா மாறி இருக்கும். அப்படி சமீபத்தில் எதிர்பாராத விதமா மண்ணுக்கடியில இருந்து கிடைச்ச சில ரேரான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். லாஸ்ட் பேலஸ். மார்ச் 2021 வருஷம் வில்ஸ்காம்ங்கிற சின்ன டவுனை சேர்ந்த 81 வயசான சார்லஸ் போல்ங்கிற இந்த மனிதர் அவரோட கார்டன்ல காட்டேஜ் ஒன்று உருவாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை வரவழைச்சு அங்க நிலத்தை தோண்டனப்போ மண்ணுக்கடியில புதைஞ்சு போன பழைய அரண்மனை ஒண்ணுக்கான தடயத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பிஷப்ஸ் பேலஸ்ங்கிற இந்த அரண்மனை 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு. இந்த பேலஸ்ல நிறைய பிஷப்கள் 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பேலஸ் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா மண்ணுக்கடியில புதைஞ்சு போன நிலையில கிடைச்சதுனால காட்டேஜ் உருவாக்க தோண்டப்பட்ட இந்த இடம் ஆர்கியாலஜிக்கல் சைட்டா மாறி அரசாங்கத்து தரப்புல இருந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை அந்த வயசானவருக்கு வாங்கி கொடுத்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. தி சாலமன் பாம்ஸ். பப்புவா நியூ கினியாவுக்கு கிழக்கு பக்கமா கிட்டத்தட்ட 1000 தீவுகளை கொண்ட ஒரு தீவு நாடு தான் இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ். அப்படியான இந்த சாலமன் தீவுல வாழ்ந்து வந்த மனிதர் ஒருத்தர் மார்ச் 2021 வருஷம் செப்டிக் டேங்க் உருவாக்க நிலத்தை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ ஸ்ட்ரேஞ்சான ஒரு பொருள் தென்படவே கிட்ட போய் என்னன்னு பார்த்த போதான் அது வெடிகுண்டுங்கிறதையே ரியலைஸ் பண்ணிருக்காரு. 2ஆம் உலக போர்ல போர் விமானங்கள் மூலமா வீசி எறியப்பட்ட குண்டுகள்ல சிலது வெடிக்காம நிலத்துக்கடியிலேயே தங்கி போயிருக்கு. அதைத்தான் பல வருஷங்கள் கழிச்சு இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியா போலீஸ் போர்ஸ்க்கு தகவல் கொடுத்து வரவழைச்சு மேற்கொண்டு அந்த பகுதியை தோண்டி அந்த பகுதியில் இருந்து மட்டுமே 101 வெடிக்காத குண்டுகள் கிடைச்சிருந்திருக்கு. இது எல்லாமே நீர்மூழ்கிகளையும் போர்க்கப்பல்களையும் தகர்க்க 2ஆம் உலக போறப்போ பசிபிக் கடல்ல போடப்பட்ட குண்டுகள். அப்படி தண்ணியிலையும் அதை ஒட்டின நிலப்பகுதிகளையும் விழுந்து டெட்டனேட் ஆகாம ஃபெயில் ஆகி போன குண்டுகளை தான் இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. பாஸ்னியன் ஸ்பியர். 2016 வருஷம் சாம் ஆஸ்மானாகிச்சிங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் பாஸ்னியன் ஃபாரஸ்ட்ல குறிப்பிட்ட ஒரு இடத்தை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா 10 அடி உயரம் 10 அடி விட்டம் இருந்த உருளையான பெரிய கல் ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஸ்பியர் பார்க்கறதுக்கு இயற்கையா உருவானது மாதிரி தெரியல. பெர்ஃபெக்ட்டா செதுக்கி இழைச்சி மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்பட்டது மாதிரியே தான் இருந்தது. 3 பெரிய யானைகளுக்கு சமமா 30 டன் எடை கொண்டதா இருந்த இது யாரால எந்த பழங்கால மனிதர்களால என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் சரியா தெரிய வரல. ஆனா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லி இருந்தாங்க. அதாவது தொடர்ச்சியா அமிலமலை பாறை ஒண்ணு மேல விழுந்து மினரல்ஸ் பல நூறு வருஷங்களா டெபாசிட் ஆகி இப்படியான உருண்டையான ஒரு கல்லை உருவாக்கி இருக்கலாங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஆனா இது முழுமையா ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா இயற்கையாவே உருளையா உருவான பாறைகள் உலகம் முழுக்கவே சில இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த அளவுக்கு வளவளப்பா உருண்டையான ஷேப்ல இருந்ததே இல்லை. அதனால தான் இந்த பாஸ்னியன் ஸ்பியர் ஃபார்மேஷன் ஆச்சரியமானதாகவும் மர்மமானதாகவுமே மாறி இருந்தது. கர்ஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ். புது வீட்டுக்கு இடம் மாறும்போது அது எல்லாருக்குமே ஒரு இனிமையான புது அனுபவத்தை தரக்கூடியதா தான் இருக்கும். இதுவே பழைய வீட்டை விலைக்கு வாங்கி உள்ள போனா அங்க இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குமான்னு தேடி பார்க்கவும் தோணும். ஆனா அது எல்லா நேரங்களையுமே நல்ல விதமா அமையும்னு சொல்ல முடியாது. சில சமயம் பயமுறுத்துற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸுமே கூட அதுங்கள்ல இருந்து கிடைக்கலாம். அப்படித்தான் ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் பகுதியில் ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கெர்ரி மோரன்கிற லேடி 2019 வருஷம் ஷிஃப்ட் ஆனப்போ அங்க ரெனோவேஷனுக்காக நிலத்தை தோண்டனப்போ களிமண்ணில் செய்யப்பட்ட இந்த அமானுஷ்யமான ஆப்ஜெக்ட் கிடைச்சிருந்திருக்கு. உருண்டையான அந்த மர்ம பொருள் மேல சவப்பெட்டி மாதிரியும் கல்லறையோட அடையாள மாதிரியமான விஷயங்கள் இருந்ததுனால இது போட்டோ எடுத்து இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு பல பேரும் இது சபிக்கப்பட்ட சூனியத்துக்கான பொருளா இருக்கலாம், அதனால அது எரிச்சிருங்க, இல்லனா வீட்டுக்கு எக்ஸார்சிசம் பண்றவங்களை கூட்டிட்டு வந்து தீய ஆவிகளோட நடமாட்டம் உள்ள இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு பல விதமா அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் பெருசா நம்பாத அந்த லேடி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வச்சிருந்த ஓனரை சந்திச்சு விவரத்தை சொன்னப்போ இதுல எந்த அமானுஷ்யமான விஷயங்களுமே இல்ல, என்னோட பையன் களிமண்ணுனால சிற்பங்களை செய்யறது எப்படிங்கிற மாதிரியான பாட்டரி கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தான். அப்போ அவன் விளையாட்டா செஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அதனால வீட்டை காலி பண்ணிட்டு போறப்போ இந்த தேவையில்லாத களிமண் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நிலத்துல போட்டு புதைச்சிட்டோம், அதைத்தான் நீங்க வெளியே எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு அந்த பழைய ஓனர். இப்படி இது மட்டும் இல்ல, ரெடிட் யூசர் ஒருத்தரும் தன்னோட வீட்டு பேக்யார்ட்ல தோண்டி பார்த்தப்போ அங்கிருந்து இந்த மர்மமான பொருள் கிடைச்சதா சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கைப்பிடியோடு இருக்கிற பாத்திரம் ஒண்ணு சுத்தி நிறைய சின்ன சின்ன மண்டை ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கிற மாதிரி வியர்டான ஒரு பொருள் கிடைச்சிருந்திருக்கு. ஆரம்பத்துல நமக்கு தான் எவனோ சூனியம் வச்சுட்டான்னு நினைச்சிருக்காரு அவரு. ஆனா பின்னாடி தான் அது 2 செப்பரேட்டான பொருட்கள் எதிர்பாராத விதமா ஒன்னா இணைஞ்சு வினோதமான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்குங்கிற விஷயமே தெரிய வந்திருந்தது. அதாவது மண்டையோடுகளால் அலங்கரிக்கப்பட்டது ஹாலோவின் திருவிழாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்னமெண்டல்ங்கிறத பின்னாடி தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஹிடன் இன் பிளைன் சைட்.
ஜூலை 2021 வருஷம் ஜான் பாஸ்டாக்ங்கிற 62 வயசு மனிதர் இங்கிலாந்துல பர்மிங்ஹாம்ங்கிற பகுதியில் இருக்கிற தன்னோட வீட்டை வித்துட்டு வெளியேற எல்லா பொருட்களையும் அப்புறப்படுத்திட்டு கார்டனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா வீட்டுக்கு பின்புறமா காடுகள் அடர்ந்த பகுதிக்கு போற இடத்துல ஜார்ஜியன் ஸ்டைல்ல கட்டப்பட்ட மிஸ்டீரியஸான ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. கற்களை அடுக்கி கட்டப்பட்டது மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சரை கிட்ட நெருங்கி பார்த்தப்போதான் அது கருங்கல் இல்ல, கடல்ல இருந்து கிடைக்கிற ஆஸ்டரோட ஓடு, பற்கள் மற்றும் எலும்புகளை வச்சுதான் இதை உருவாக்கி இருக்காங்கிற விவரமே தெரிய வருது. எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துப்படி இது கோத்திக் ஸ்டைல்ல உருவாக்கப்பட்ட ஒரு கார்டன் ஸ்ட்ரக்சர். அதாவது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள்ல இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய பகுதிகளில் தோட்டங்கள் அமைக்கிறப்போ அதோட என்ட்ரன்ஸ்க்காக இப்படி விலங்குகளோட எலும்பு, பல், ஓடு மாதிரியான பொருட்களை வச்சு கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய பழக்கம் அந்த டைம்ல ரொம்ப பிரபலமானதா இருந்திருக்கு. இது அங்க இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் பழைய கார்டன் ஒண்ணு கிளீன் பண்ணப்போ இங்க எதிர்பாராத விதமா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. Beware the king bear. இன்னைக்கு இந்த பூமியில வாழற ஆக்ரோஷமான விலங்குகள்ல கரடிகளை குறிப்பிடும்படியான ஒண்ணுனே சொல்லலாம். கூர்மையான பற்களை கொண்ட தாடைகளும் ரேசர் ஷார்ப்பான அதோட கால் நகங்களும் தான் இதுங்க வேட்டையாட முக்கியமான ஆயுதங்களாகவும் இருக்கு. ஆனா சமீபத்திய கண்டுபிடிப்பு ஒண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரடிகளை விடவும் பெரிய கரடியினம் ஒண்ணு இந்த பூமியில பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய விதமா ஒரு ஆதாரமாவே மாறி இருந்தது. இப்போ நீங்க பாக்குற இந்த பழமையான கரடிவனோட மண்டையோட்டு எலும்பு பகுதியை கடந்த 2017ஆம் வருஷம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அலாஸ்காவில இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. 1300 வருடங்களுக்கும் பழமையான இந்த ஸ்கல் இன்னைக்கு வாழற கரடிகளோட ஸ்கல்லை விடவும் ரொம்பவும் பெருசானதா இருந்திருக்கு. 16 இன்ச் நீளம் இருந்த இந்த மண்டையோட்டுக்கு சொந்தமான இந்த பழங்கால கரடி வீசல் பேர்ங்கிற பெயர்ல அலாஸ்காவில வாழ்ந்து அழிஞ்சு போன பனிக்கரடியா இருக்கலாங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. 12 அடி நீளம் இருந்த இது ஒரு காலகட்டத்தில் ஆர்டிக் பிரதேசம் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண கொடூர மிருகங்களை ஒன்னாவும் வாழ்ந்திருக்கு. கார்டன் வெரைட்டி பாம். கார்டன்ல பூச்செடிகள் மட்டுமில்ல, பிரம்மாண்டமான வெடிகளுமே கூட கிடைக்கலாம். ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா பகுதியில இயான் ராய்ஸ்ங்கிற இந்த நபர் கார்டனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஏறக்குறைய 250 கிலோ எடை இருந்து வெடிக்காத ராட்சத வெடிகுண்டு ஒண்ணு அடையாளம் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. 2ஆம் உலக போர் சமயங்கள்ல பயன்படுத்தின இதை ஓஷன் மைன்ஸ், அதாவது கடல் கன்னிவெடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி நாட்டு கப்பல்களோ இல்ல நீர்மூழ்கி கப்பல்களோ அத்துமீறி எல்லையை தாண்டி உள்ள நுழையிறப்போ கடலோட தரைத்தளத்துல சங்கிலியினால பிணைக்கப்பட்டு தண்ணீரோட மேற்பரப்பு ஒட்டி மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிவெடிகளை பட்டு மோதறப்போ அந்த கப்பல்கள் மொத்தமா வெடிச்சு உலகப்போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கடல் கண்ணுவெடிகளை தயாரிக்கிறத மொத்தமா தடை பண்ணிட்டாங்க. மிஞ்சி இருந்த குண்டுகளையும் செயலிழக்க வச்சுட்டாங்க. அப்படி செயலிழக்க வைக்கப்பட்ட ஓஷன் மைன் ஒன்னை தான் எதிர்பாராத விதமா இங்க ஆஸ்திரேலியாவில் கார்டன் ஒன்ல இருந்து கண்டுபிடிச்சு அப்புறப்படுத்தியும் இருக்காங்க. ஜெம் ஆஃப் அ ஃபைண்ட். ஜாம்பியா சுட்டரிக்கிற ஆப்பிரிக்காவோட ஒரு பகுதியாவே இருந்தாலும் இயற்கையோட இணைஞ்ச பல விஷயங்களை இங்க பார்க்க முடியும். மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள், சிங்கம், புலி, யானை, காண்டாமிருகம், காட்டெருமைன்னு பலவிதமான வனவிலங்குகள், மிகப்பெரிய தண்ணீர் நிறமான ஏரிகள், விலை உயர்ந்த எமரால்ட் கற்களை தோண்டி எடுக்கக்கூடிய சுரங்கம்னு சொல்லி பல விஷயங்கள் அங்க உண்டு. அப்படிப்பட்ட இந்த எமரால்ட் மைன்ஸ்ல இருந்து கடந்த 2018ஆம் வருஷம் ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருந்தது. 1 கிலோ எடை கொண்ட ரேரான ஜெம்ஸ்டோன் ஒன்னை இந்த சுரங்கத்தில இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. லயன் அப்படின்னு பொருள் கொண்ட இன்காலாமுன்னு பெயர் வைக்கப்பட்ட இதுக்கு லோக்கல் ஜாம்பியன் லாங்குவேஜ் பாம்பான்னு பேரு. சிங்கத்தை அங்க இந்த பெயர் சொல்லி தான் குறிப்பிடுவாங்க. குறிப்பா இந்த ஜெம்ஸ்டோன் 5655 கேரட் மதிப்பு கொண்டதா இருந்திருக்கு. கேரட்ங்கிற இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வைரம், மரகதக்கல் மாதிரியான ஜெம்ஸ்டோன்ஸை மதிப்பிடுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இதன்படி 0.2 கிராம் எடை கொண்ட ஒரு ஜெம்ஸ்டோன் 1 கேரட்ங்கிற அளவுக்கு மதிப்பிடக்கூடியதா இருக்கும். பொதுவா வழக்கமான மரகத கற்களை பொறுத்த வரைக்கும் 1 கேரட் அளவுங்கிறது அதோட குவாலிட்டியை பொறுத்து $200 இருந்து $18,000 வரைக்குமே விலை போகும். அப்படின்னா 5655 கேரட் மதிப்பு கொண்ட இந்த இன்காலாமு ஜெம்ஸ்டோன் எவ்வளவு மதிப்பு மிக்கதா இருந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. குறிப்பிட்ட சில நபர்கள் இந்த ரேரான ஜெம்ஸ்டோனை $50 மில்லியன் விலை கொடுத்து வாங்கி இருந்தாங்க. ஜோக்ஸ் இன் டேப்லெட். 1976ஆம் வருஷம் ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் ஈராக்ல இருந்து 3500 வருடங்களுக்கும் பழமையான கிளே டேப்லெட் ஒண்ணு அகலாய்வு மூலமா கண்டுபிடிச்சு எடுத்திருந்தாரு. புரியாத மொழியில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாவே அது காணாமலும் போயிருக்கு. இருந்தாலும் அதுல இருந்த டெக்ஸ்ட போட்டோவாவும் குறிப்புகளாவும் வச்சிருந்ததுனால பல வருஷம் கழிச்சு அதை சிலர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருந்தாங்க. அப்படி அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சப்போ அதுல ஏதோ பண்டைய கால வரலாறு பத்தியும் புதையலோட ரகசியமாவும் இருக்குமோன்னு நினைச்சு பலரும் ஆச்சரியமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு பதிலாக அதுல இருந்து எல்லாமே ஜோக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கிறது தான் தெரிய வந்திருந்தது. அதுவும் சாதாரண ஜோக்ஸ் இல்ல. பண்டைய கால பாபிலோனியர்கள் அவங்களோட அம்மாக்களை வச்சு கண்டமேனிக்கு 18+ ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அதில் களிமண்ணில எழுத்து வடிவத்துல பதிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுதான் இதெல்லாம். மனித இனம் என்னைக்கு மட்டுமல்ல 3500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஒரு மானங்கட்ட இனம் தான் நிரூபிக்கிற ஆதாரம் தான் இது. அதோட இது பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. The Marking of Christ.
சமைக்கிற இடமான கிச்சன்ல கண்ணாடி, பீங்கான், எவர் சில்வர் பாத்திரம், மிக்ஸி, அடுப்பு மாதிரியான விஷயங்கள் தான் முக்கியமா இடம் பிடிச்சிருக்கும். ஆனா பிரான்ஸ்ல 90 வயசான லேடி ஒருத்தங்க பல மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஒரு பழங்கால பெயிண்டிங் அதோட மதிப்பு தெரியாமலேயே கிச்சன்ல பல வருஷங்களா மாட்டி வச்சிருந்திருக்காங்க. பிரான்ஸ்ல 90 வயசான இந்த லேடி ஒரு நாள் தான் வாழ்ந்த வீட்டை விற்க முடிவு பண்ணி உள்ள இருந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ சீப்பான விஷயமா இருக்குன்னு நினைச்சு பல காலமா கிச்சன்ல மாட்டி வச்சிருந்த பழைய பெயிண்டிங் எடுத்து வீட்டுல இருந்த பழைய பொருட்களோட சேர்த்து ஆன்லைன்ல ஏலத்துல விட்டுருக்காங்க. அப்போதான் எதிர்பாராத விதமா அந்த பெயிண்டிங் ஒரு விலை மதிப்பில்லாத கலை பொக்கிஷம் 13ஆம் நூற்றாண்டுல இத்தாலியில வாழ்ந்த சிமாப்புங்கிற ஓவியரால மார்க்கிங் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற பேர்ல வரையப்பட்ட மொசைக்கல்லில் உருவாக்கப்பட்ட ஒரு ஓவியம்ங்கிற விஷயமும் தெரிய வந்திருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவரை கேலி செய்யறத சித்தரிக்கிற விதமா 700 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான் இது. அதனால இதோட மதிப்பு தெரிஞ்சவங்க 3,50,000 இருந்து 4,60,000 டாலர்ஸ் வரைக்கும் ஏலத்துல கேட்டிருக்காங்க. ஆனா எரிக் டர்கின்கிற மதிப்பீட்டாளரோட கவனத்துக்கு இது வந்ததும் அவர் அதை 4 இருந்து 6 மில்லியன் டாலருக்கு ஒர்த்தானதுன்னு அறிவிச்சதுனால முன்ன மதிப்பிட்டதை விடவும் 10 மடங்கு அதிகமான விலைக்கு போயிருக்கு இந்த ஓவியம். ஆனா பிரான்ஸ் சேர்ந்த அந்த லேடிக்கு 90வது வயசுல தான் இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிருந்ததை ரொம்பவுமே துரதிர்ஷ்டமான விஷயம்னு தான் சொல்லணும். மெட்டல் ஹேண்ட். சில புதையல் வேட்டைக்காரங்க மெட்டல் டிடெக்டர் வச்சு சுவிட்சர்லாண்டோட ஒரு பகுதியில கடந்த 2017ஆம் வருஷம் எதையோ தேடிக்கிட்டு இருந்தப்போ ஆற்று பகுதியை ஒட்டின மண்ணுக்கடியில இருந்து எதிர்பாராத விதமா ஒரு விலை மதிப்பில்லாத பொருள் கிடைச்சிருந்தது. வெண்கலத்தால செய்யப்பட்ட உலோக கை ஒண்ணு தங்கத்தாலான சாக்கெட்டோட கிடைச்சிருந்தது. அது ஆய்வுக்கு உட்படுத்தின போது 3500 வருடங்களுக்கும் பழமையானதுங்கிற விவரமும் தெரிய வந்திருந்தது. ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி கையோட பாட்டம் சைட் தங்க காப்பு மாதிரியான விஷயம் பொருத்தப்பட்டிருந்ததுனால பண்டைய காலத்துல கைகளை இழந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருக்காவது செயற்கையான கை மாதிரி இதை பொருத்தி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கை மாதிரியான பொருள் கிடைச்ச இந்த பகுதியை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பழங்கால கல்லறை ஒன்னையும் அதுல உடைஞ்சு போன வெண்கலத்தாலான விரல் மாதிரியான சில பொருட்களையும் மனிதனுடைய எலும்புக்கூடு ஒன்னையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால செயற்கையான உடல் உறுப்புகளை பொருத்திக்கக்கூடிய பழக்கம் 3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே மனிதர்கள் கிட்ட வழக்கத்துல தான் இருந்திருக்குங்கிற விஷயமும் இதன் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ரேர் ஸ்பைடர். நம்மளை பார்த்ததுமே பயமுறுத்துற அதே சமயம் ஆச்சரியப்படுத்துற விஷயங்கள் ஏராளமா உண்டு இந்த உலகத்துல. அதுல சிலந்திகளை குறிப்பிடும்படியான ஒண்ணுனே சொல்லலாம். 2016ஆம் வருஷம் சவுத் வெஸ்ட் சைனாவை சேர்ந்த லீ வென்ஃபுவாங்கிற இந்த ஆரஞ்சு பழ விவசாயி தன்னோட ஆரஞ்சு தோட்டத்துல புதுசா ஆரஞ்சு செடி ஒண்ணு நடுறதுக்காக நிலத்தை தோண்டினப்போ முகத்துல சீல் வச்ச மாதிரி வினோதமான சிலந்தி ஒண்ண பார்த்திருக்காரு. 8 கால்களை கொண்ட அந்த ரேரான சிலந்திக்கு ஹவுஸ் கிளாஸ் ஸ்பைடர் அப்படின்னு பேரு. 2000ஆம் வருஷம் தான் முதலா இந்த வகையான சிலந்தி சைனாவில் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் இதுவரைக்குமே மொத்தம் 10 இருந்து 20 வரைக்குமான எண்ணிக்கையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ரேரான ஸ்பைடர். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.